பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியுடைய வார்த்தை என்று சொன்னீரப்பா. வார்த்தையான தேவன் எங்களோடு இடைவிடும். அந்த தகப்பனே, மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன மரணமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அத வாசிங்க. தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசாரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷஸ்ஸார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசேருக்கு மேஷாக் என்றும், ஆசாரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் பெயரிட்டார். பாருங்களுக்காக பக்தி வைராகியம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பாருங்க 4வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க, கைது பண்ணிட்டு போறாங்க. எந்த இடத்துக்கு? நேபுகாத்நேச்சர் தேசத்துக்கு என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. அந்த கல்தேய தேசத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப இவர்கள் எப்படி இருந்தாங்க? பக்தி வைராகியம் உள்ளவர்களா இருந்தாங்களாம். இவர்களை என்ன பண்றாங்கன்னா, அந்த தேசத்துடைய மொழிகளை கற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவுடைய உணவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை என்ன பண்ணாங்களாம், பராமரித்தாங்களும் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த மூவரும் பார்த்தீங்கன்னாக்க பக்தி வைராகியம் உள்ளவங்க. அப்படி பக்தி வைராகியம் உள்ள ஒரு சந்ததி இந்த கடைசி நாட்களில் எழும்பணும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கி அவரை துதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு சந்ததியை ஏற்படுத்தினார். இந்த 10 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் என்ன உண்டாயிடுச்சு? இப்ப மலட்டுத்தன்மை ஒன்று உண்டாயிடுச்சு. அவங்க டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேக்கேஜ் அடிச்சு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சொல்லிட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, மெடிசன் கொடுக்குறாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பலுகி பெருகுங்க. எதற்காக? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே அந்த சந்ததி இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி சாத்தான் மறைமுகமான ஒரு சூழ்ச்சியை செய்து இந்த நாட்களிலே பாருங்க, ஒரு பொம்மை என்ன பண்ண, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பொம்மைகளை உருவாக்கி திருமணமே செய்து கொள்ளாதபடிக்கு, ஒரு மனம் இல்லை, திருமணமாவே இருக்கணும், ஒரு மனப்படணும், அதுதான் திருமணம். இன்னைக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடாதபடிக்கு, சந்ததிகள் எழும்பாதபடிக்கு சாத்தான் என்ன பண்றான், வகை தேடி தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததிகளை என்ன பண்றான், உருவாக்கி வச்சுட்டான். இன்னைக்கு போனீங்கன்னா பாருங்க, சைனாவில் போயிட்டு கல்யாணம் பண்ணாத வாலிப ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கணவனை போய் பாருங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் வார்த்தைகளுக்கு என் மனைவி செவி கொடுத்து நடக்கிறது இல்லை, அவன் படிப்பு அறிவினால என்னை மதிக்க மாட்டா, அவன் அழகு இல்லை, அவள் சௌந்தரியம் இல்லை, அவளுக்கு நல்ல பண வசதி இல்லை, இப்படி ஒருவருக்குள்ள ஒருவர் என்ன உண்டாயிருக்கு, இன்னைக்கு முரண்பாடு உண்டாயிடுச்சு. இந்த முரண்பாடு நிமித்தமா அதே போல தன் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, வெளியில போக முடியாது, தன் இஷ்டத்துக்கு வெளியில வரவும் முடியாது, தன் இஷ்டத்துக்கு செலவு செய்ய முடியாது. மனைவியும் ஒருத்தர் இருந்தா கட்டுப்பாடு வேணும், கணவனும் ஒருத்தர் இருந்தா கட்டுப்பாடு வேணும். இந்த வருஷத்துல அது அமுல்படுத்தியாச்சு. சைனா தேசத்துல நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு பொம்மையை போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவரை என்ன பண்ணிக்கலாம், உருவத்தை செய்ய வச்சு உங்களோட வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த பொம்மை குழந்தை பெத்துக்குமா? பெத்துக்காது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே சத்தியத்துக்கு சாட்சி உள்ள உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகள் என்ன பண்ண, தேவனுக்காக பக்தி வைராகியம் ஒரு சந்ததி எழும்பணும். அதை எழும்பக்கூடாதபடிக்கு
சாத்தான் என்ன பண்ற மறைமுகமான இந்த காரியத்தை செய்து மக்கள் தொகை பெருகாதபடிக்கு அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகுங்க, இந்த பூமியை நிரப்புங்க. எதற்காக? வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி இருக்க வேண்டும். இந்த 1000 வருஷ அரசாட்சியில பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதி எழும்ப வேண்டும், பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி இந்த பூமியில எழும்பி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வைராகியம் உள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். ஒரு வாலிப பிள்ளைகள் இழப்பணும் எழும்பணும். அதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் முந்தின ஆதாம் கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனை பார்க்கலாம் பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் விழா எலும்பில் குத்தப்பட்டு அவர் ரத்தத்தினால் பிறக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரியம் பெற்றிருக்கிற நாம் சத்தியத்திற்கு சாட்சியுள்ள ஒரு சந்ததி இந்த பூமியில வர வைக்க வேண்டும். அவர்களை கொண்டு தேசத்தில் ஒரு எழுப்புதல் கட்டளிட வேண்டும். இது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. இதற்கு மாறான காரியத்தை சாத்தான் மறைமுகமாக செய்து இன்னைக்கு திருமணமே ஆகாதபடிக்கு ஒன்று டாக்டர்கள் மூலம் என்ன பண்ணிட்டாங்க, மலட்டுத்தன்மையை உருவாக்கி ஆயிற்று சாத்தான். நீங்க அநேகர் என்ன பண்றாங்க, குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்றாங்களா, 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, வேதம் சொல்லுகிறது முதல் உலகத்தில் உண்டாக்கப்பட்ட முதல் பாவம் விபச்சாரம். இந்த விபச்சாரத்தை தான் கர்த்தர் எதிர்க்கிறார். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க மாமிசத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாய் இருக்கின்றன. அது யாவனே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இதுதான் மெயினா இருக்கு. ஆதியிலே அந்த பாருங்க ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்தார். அந்த கனியை புசிக்காதபடிக்கு சாத்தான் மறைமுகமான இந்த காரியத்தை செய்து பாவத்தை உண்டாக்கினார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்க பாவம் என்பது என்ன, தின்னதனால் பாவம் என்றால் கர்த்தர் வாயத்தை அவங்க மூடி இருக்கணும். அங்க வேதம் சொல்லுகிற அத்தி இலைகளை எடுத்து என்ன பண்ணாங்களாம், தன் நிர்வாணத்தை மூடினார்கள். அந்த நிர்வாணம் என்பது அறியத்தக்க உனக்கு அறிவித்தவன் யார்? அங்க வேதம் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்க இந்த தவறான உபதேசத்தை என்ன பண்றாங்க, நிறைய பேரு உபதேசிக்கிறாங்க. பலன் அது வேறங்க இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவ சந்ததியை என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான ஒரு சந்ததியை சாத்தான் எழுப்பினான். ஆனால் அவருக்குள்ள ஒரு வைராகியமுள்ள ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து விழா எலும்பு குத்தப்பட்டவருடைய ரத்தம் ஜலமும் புறப்பட்டு வந்த அதிலிருந்து உருவாக்கப்பட்டவர்தான் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. இந்த சந்ததி தான் தேவனாகிய கர்த்தர் நித்திய ராஜ்யத்திற்காக அவர் கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. அந்த வைராகியமுள்ள ஒரு சந்ததி வர வேண்டுமானால் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் சபையிலே. ஹல்லேலூயா. நீங்க அந்த பரிசுத்த குலைச்சலை உண்டாக்க முடியாது. சாத்தான் ஒரு மறைமுகமான காரியங்களை செய்து மனுஷரை போலவே ஒரு உருவத்தை, தனக்கு பிடித்தமான ஒரு உருவத்தை செய்து கொண்டு அவர்களிடத்தில் அந்த விபச்சாரத்தை செய்ய முடியாத காரியத்தை சாத்தான் செய்து விட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, உலகம் முழுவதும் இதெல்லாம் எடுப்பது வரப்போகிறது. இது நிச்சயமா நடக்கும். இப்ப மறைமுகமா இருக்கு. வெளியரங்கமான ஒரு காரியம் வருகிற 2026 கண்டிப்பா நிச்சயமா அது வெளியரங்கமாய் நடக்க ஆரம்பிக்கும். அதே பாருங்க, அந்த தேசத்துல நம்ம கண்டிருக்கிற இந்த காரியங்களை குறித்து நம் இந்திய தேசத்துல அதற்கான சட்டத்தை கொண்டு வருவாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அன்னகர்கள் ஆனவர்கள் உண்டு, அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அன்னகர் என்றால் என்ன? திருமணம் ஆகாதவன் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்ய வருகிற ஊழியக்காரன் தான் அன்னகர்னு பேரு. ஆனா வேதம் சொல்லுது ஆண். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாளைத்தான் கர்த்தர் உண்டாக்கினார், மூன்றாவது ஒரு பாலினத்தை உண்டாக்கவில்லை. அன்னகர் நாங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி நீங்க என்ன பண்றாங்க, அவர்கள் போய் தேவன் உண்டாக்கின உறுப்புகளை ஆபரேஷன் செய்து என்ன பண்றாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை செய்கிறார்கள். மூன்றாவது ஒரு பாலினமே இல்லை. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியை இந்த பூமியில உண்டாக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியை உருவாக்கி விட்டால் இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வராது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஒரு வைராகியம் உள்ள ஒரு பிள்ளைகளை எழுப்பி விட்டால் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்துவிடும். இதற்கான காரியத்தை தான் சாத்தான் மறைமுகமாய் செய்து கொண்டு இருக்கிறான்.
ஹல்லேலூயா. அவர்களை குறித்து நாம் வாசிப்போமானால் அங்கே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய நேபுகாத்நேசர் 6 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாநகரத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ஹல்லேலூயா. தேவன் பார்க்க கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவான இந்த பூமிக்கு வரப்போகிறான். அவன் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் யார் கையில கொடுக்கப்படும்? யார் கையில கொடுக்கப்படுமா? அந்தி கிறிஸ்துவின் கரங்களிலே கொடுக்கப்படும். அவன் இந்த பூமி வந்து ஆளுகை செய்வான். ஆளுகை செய்யும் போது அவனை துதித்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை அவன் ஏற்படுத்துவான். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் யாரு? சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு வணங்க கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அது பேசத்தக்கதாயும் அதுக்கு சத்துவம் கொடுக்கப்படும். நேற்று வருஷம் அந்த காரியத்தை எங்க வீட்டில் சொல்லின்னு வந்தேன். எப்படி பேசும்? நேற்று ஒரு டிவி பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ண லூலு மாலுக்கு போயிருந்தோம். போயிட்டு நின்றுட்டு ஒன்று நாம என்ன சொல்ல மாட்டோம்னு அந்த டிவியில் வருது. ரிமோட்டே கிடையாது. ரிமோட்டே இல்லைங்க. போய் நின்றுட்டு நீங்க சன் டிவின்னு சொன்னா சன் டிவி ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி சன் டிவி வருது. ரிமோட்டே தேவையில்லை. நீங்க உலகத்தில் எத்தனை சேனல் கிட்டத்தட்ட 1500 சேனல், எந்த சேனல் சொன்னாலும் சரி, யூடியூப் நேராக கூகுள் போயிட்டு கூகுள்ல சொல்லிட்டு இந்த சேனல் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுல எந்த அளவுக்கு டெக்னாலஜி, இதே டெக்னாலஜியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பொம்மைக்குள்ள இது கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஆர்டர் கொடுக்கும். அடுத்த நிமிஷமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா செய்யப்பட்ட சகல பொம்மைகளும் சகல விதமான எல்லாம் என்ன பண்ண நமக்கு விரோதமா பட்டயத்தை திருப்போம். ஒரு ஆர்டர் கொடுத்தா போதும். அங்க எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன் பாருங்க. சாட்லைட்ல கம்யூனிகேஷன். இங்க இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்மைக்கும் என்ன உண்டாயிடும்? அந்த கம்யூனிகேஷன் உண்டாயிடும். பாருங்க, வாக்கி டாக்கி மூலமா இப்ப நடந்த சண்டையில, ஈரான்ல நடந்த சண்டை தெரியுமா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வாக்கி டாக்கி எல்லாருக்கிட்டையும் போன் போறதா வச்சிருக்காங்க. அந்த வாக்கி டாக்கிக்குள்ளே குண்டு வச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து இஸ்ரேல்ல உட்காந்து ஒரே பட்டன் சும்மா அப்படி அழுத்தினாங்க. ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களும் தீவிரவாதிகள் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? வாக்கி டாக்கி வச்சு ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்தினாங்க. மொத்த பேருமே என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ். நாளைக்கு இதே காரியம் நடக்கும். இந்த பொம்மை தயாரிக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பயோ சிப்பை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட அந்த ஆர்டர் இருக்கும். எல்லா பொம்மைக்குள்ளும் என்ன ஆயிடும்? சாட்டலைட் மூலமா கம்யூனிகேஷன் வந்துடும். இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் அதை உட்கொண்டு அடுத்த நிமிஷம் உங்க வீட்டுக்கார உங்களுக்கு அடங்காத போனா அவங்களுக்கு நேரம் கத்தி பிடி என்ன பண்ணு துப்பாக்கி எடுத்து சொன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். எங்க ஆளுகை செய்கிற ஒரே இடத்துல இருந்து அந்த பொம்மைக்குள்ள வச்சிருக்கிற அந்த பயோசிப்பி அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறான் நேர சாட்லைட்டுக்கு போயிட்டு அந்த சாட்லைட்ல இருந்து வருகிற கம்யூனிகேஷன் இது வாங்கி உனக்கு விரோதமாய் கத்தி என்ன பண்ணும்? பிடிக்கும். இதுதான் கடைசி நாட்களில் நடக்கும். நீங்க பாருங்க. இது போல வைராகியமுள்ள ஒரு சந்ததி என்ன பண்ணணும்? எழும்பணும். அதை எழும்பக்கூடாது தான் சாத்தான் மறைமுகமான இந்த காரியத்தை செய்து நீங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பொம்மைகளை உருவாக்கி நீங்க திருமணமே செய்யாதீங்க. ஒரு பொம்மையை வாங்கி நீங்க உங்களுக்கு என்ன பண்ண குடும்பம் நடத்துங்க. நெக்ஸ்ட் சந்ததி வருமா? வராது. அதனால தான் பாருங்க இப்ப ஒரு சந்ததி உருவாக்குறான் சாத்தான். பாருங்க, அன்னைக்கு சொன்னாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே வருகிற கோவாக்கடைக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? யாரு? நம்மளாம் விரியன் பாம்பின் குட்டின்னு சொல்லப்பட்டாச்சு. ஏன்? விபச்சாரத்தின் சந்ததினு. பாருங்க, அடுத்தவனுடைய விந்து எடுத்து மற்றவனுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு தந்திரமான ஒரு வேலை. அதை விட வேற ஒருத்தகிட்ட போய் விபச்சாரம் பண்ணி அதில் இருந்து குழந்தை பெற்றுக்கலாம். அப்படித்தானே? இது தேவனுக்கு பிரியமில்லாத பாவம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் இந்த காரியத்தை செய்யறாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மத்தவனுடைய காரியத்தை எடுத்து அவங்க செஞ்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது விபச்சாரத்துக்கு சமம். முதல் விபச்சாரம் ஆதியில உண்டாக்கப்பட்ட அறிவத்தம் அந்த உலகத்திற்கு பாவம். இப்போ அதே காரியத்தை என்ன பண்றோம்? சாத்தம் கொண்டு வரோம். நாம் எச்சரிக்கையா இருப்போம். ஹல்லேலூயா.
இங்க பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சர் அவனுடைய மொழியும் கத்து கொடுத்து, அவங்க சாப்பிடுற உணவையும் கொடுத்து, அவனை போல மாறணும், அவன் சொல்ற காரியங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவன் விரும்புறான். ஆனா இவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், நீர் நிறுத்தின பொருட்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்பி வைப்பதற்கு விடாமல் கைவிட்டாலும், நெருப்புல தூக்கி போட்டாலும் சரி, என்னை சாகடிச்சாலும் சரி. நேபுகாத்நேச்சரே, பிரதமரை பார்த்து சொல்ல முடியுமா? அவர் பேரை சொல்லி சொல்ல முடியுமா? சித்தராமையா பத்தி பேரை சொல்லி சித்தராமையாவேன்னு சொல்ல முடியுமா? இல்ல மோடின்னு சொல்ல முடியுமா? அவங்க சொல்றான், நீ நிறுத்தின பொற்சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். இந்த வைராகியம் ஒரு சந்ததி கடைசி நாட்களில் எழும்பணும். எழும்பக்கூடாதபடிக்கு தான் இப்படிப்பட்ட காரியத்தை சாத்தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். தேசத்திற்காக பாருங்க, தன்னுடைய யூத ஜனங்களுக்காக ஒரு வைராகியமான சந்ததிகள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்காக வைராகியமான ஒரு சந்ததி இல்லை. அதனால்தான் தேசத்துல ஒரு எழுப்புதல் இல்லை. அப்படி தேசத்துல ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் அவர்களை போல ஒரு வைராகியமான ஒரு சந்ததியை என்ன பண்ணணும், எழும்பணும். எழும்புமா? எழும்புமா? எழும்பாதா? எழும்போம். எப்படி எழும்போம்? என் தேவனாகிய கர்த்தர் உன்னை முன்குறித்திருந்தால், நீ தேவ சமூகத்தில் தேவ கண்ணீரோடு தேவனிடத்தில் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் வாய்க்க செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நாங்க போற இடம்லாம் அதுதான் நாங்க நினைச்சுன்னு போயிடுறோம். சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிறோம். சத்தியத்தை வர்ற ஊழியக்காரங்க சத்தியத்தை தான் சொல்லணும். நீ ஏத்துக்க நஷ்டம் என்ன கூப்பிடலாம் போ. காரணம் என்ன? கர்த்தர் நிச்சயமாகவே நியாயத்தில் கொண்டு வருவார். கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிலை நிறுத்துவார். ஒன்றும் மறைவாய் என்ன பண்ண மாட்டாரு, வைக்கவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதியாய் நியாயத்தை செய்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நீ நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த சத்திய வேதாகமத்தை என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். சத்தியத்துக்கு மாறாக நாங்கள் உபதேசத்தை செய்யவே மாட்டோம். சத்தியம் சத்தியம், வார்த்தை வார்த்தை, உண்மை உண்மை. இதை மாத்திரம் நாங்கள் என்ன வெளிப்படுத்துவோம். இந்த வைராகியம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். வைராகியம் உள்ள ஒரு சந்ததிகள் எழும்பணும். நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு சோத்திரிக்கிற நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மறைமுகமாய் சாத்தான் செய்து வருகிற சூழ்ச்சியின் வலைகளிலே சிக்கிக்கொண்டு நீங்க அநேக பிள்ளைகள் சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்தகார இருளிலே சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள். என் தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆண்டவர் கர்த்தாவே ஒரு வைராகியம் உள்ள சந்ததி எழும்பாதபடிக்கு தேவனை எதிர்த்து நிற்கிற சந்ததிகளை எழுப்பும்படியான காரியத்தை சாத்தான் செய்து வருகிறான். ஆண்டவரே, அவன் தலைகளை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குகிறோம். வைராகியம் உள்ள சந்ததி எழுப்பட்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல என் தகப்பனே, ஆவியானவரே, சத்தியத்துக்காக சாட்சியா ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சந்ததி எழும்பட்டும். ஆவியானவரே, உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்தகார இருளில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற ஜாதி ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே, அபிஷேகம் உள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, பாவ சந்ததிகள் இந்த பூமியில எழும்பாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னீரே, பலுகி பெருகக்கூடாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி எழும்பக்கூடாதபடிக்கு மறைமுகமான சூழ்ச்சியான காரியங்களை செய்து வருகிற சத்துருக்களின் கிரியைகள் ஆண்டவரே, சாத்தான் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். வைராகியம் உள்ள சபையா இந்த சபை கரம் எடுத்து இயேசுப்படி வழி நடத்தும். அப்பா ஆண்டவரே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். புரோஜனமற்ற ஊழியக்காரன் ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்த என் தகப்பனே, சத்தியம் 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 ஆண்டவரே, வார்த்தைக்காக ஆண்டவரே, சத்தியத்திற்காக என் தகப்பன் இந்த சபை நிலை நிற்க தேவ கிருபையை இயேசுப்பா நீ தாரும். ஆண்டவரே, உடைய கரத்தில் இயேசுப்பா நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அந்த சபையினை தெரிந்து கொண்டீரோ, உமது சித்தமானவரே இந்த சபையினை நிறைவேறட்டும் அப்பா. கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம், மகிமையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அழைக்கிறோ, ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களை தெரிந்து கொண்டீரோ, உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உண்மையும் முத்தமும் கொண்ட சந்ததிகள் இந்த சபையில எழும்பட்டும். சத்தியத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் சபையில எழும்பட்டும். உடைய நாம மகிமைக்காக, நாம பிரசாபத்திற்காக முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் கர்த்தாவை அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை திரளான கூட்டத்தை இதோ எங்கள் கண் முன்னாய் நாங்கள் காண்கிறோம் என் தகப்பனே. உம்முடைய மகிமை இயேசப்பா இந்த சபையில வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையும் உத்தமமாய் நடத்துகிற ஒவ்வொரு சபைகளிலும் இந்த சத்தியம் வெளிப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.